பேயை எரித்து புதுமை மிக செய்ததுவும் ஆயர் குலத்தை ஆளாக்கி கொண்டது போல் சான்றோர் குலத்தை தற்காத்து கொண்டதுவும் நீண்ட புகழ் தருமம் நிறுத்தியர சாண்டதுவும் பத்தும் பெரிய பாலருக்காக வேண்டி சத்தளியும் பாவி தடியிரும்பிலும் இருந்து படுத்தின பாட்டை எல்லாம் பாலருக்காக பொறுத்து உடுத்த துணி களைந்து ஒரு துகிலை தான் வருத்தி தேவ ஸ்திரிகளையும் சேர்த்தெடுத்து பாலருக்காய் பாவ கலியுகத்தில் பாராத்தியங்கள் பட்டு 4 பிறவி நானிலத்திலே பிறந்து பாலு குடி தாண்டி பருவதத்தின் மேல் தாண்டி நல்லோரை எழுப்பி 4 வரமும் கொடுத்து பொல்லாரை நரகில் போட்டு கதவடைத்து வானம் இடியால் மலைகள் இளையிடவும் காணமது நாடாய் கண்டதுவும் சூரியனோ தெற்கு வடக்காய் திசை மாறி நின்றதுவும் ஒக்கவே நாதன் உரைக்கீராரன் போரே ஐயா உரைக்க அன்போர்கள் தங்கள் முன்னே மெய்யாய் எழுதி விதிப்பே நான் என்பதெல்லாம் ஆனை நடை கண்ட அன்றில் நடையதொக்கும் சேனை சரிவதென்ன சிற்றெரும்பு பத்தி என்ன கோயில் கூவ கண்டு கூகை குரலாமோ மயிலாட கண்டு வான்கோழி ஆடினதே மடந்தை தேனீக்கள் வைத்த ரசம் அறிந்து கடந்தை தடேற்றும் கதை போலே யானடியே 4 முனையுகமும் நடுதீர்க்க வந்த வீரான் மேலோந்திரு கதையை எழுதுவேன் என்றதொக்கும் எம்பிரானான இறையோனருள் புரிய தம்பிரான் சொல்ல தமியே எழுதுகிறேன் எழுதுவேன் என்றதெல்லாம் ஈசன் அருள் செயலால் பழுது மிக வராமல் பரமேஸ்வரி காக்க ஈசன் மகனே இயல்வாய்க்கதைக்கு தோச மகள சுழாமல் வல்வினைகள் கால கிரகம் கர்ம சஞ்சலமானதுவும் வாலை குருவே வராமலே காரும் காருமடியேன் கவ்வை வினை தீர வாருமடியேன் மனதுள் குடிகொள்ளவே தருமயுகமாக்கி தாரணியை ஆளுதற்கு கரும கலியில் கடவுளார் வந்த கதை சாகாதிருக்கும் தர்ம அன்புள்ளோர் முன் வாகாக தர்ம அம்மானை தான் வகுத்தார் வகுத்த பிரம்மனுக்கும் மாதா பிதாவதுக்கும்
தொகுத்த கூறுவதுக்கும் தோத்திரமே தோத்திரமென்று சுவாமிதனை தொழுது ராத்திரி தூக்கம் நான் வைத்திருக்கையிலே ஆண்டான ஆண்டு 1016 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதம் அதில் தேதி 27 சிறந்த வெள்ளி நாளையிலே சுகுதியுடன் நித்திரையில் சுபக்கியான லக்கமதில் நாதன் என்னருகில் நலமாக வந்திருந்து சீதமுடன் எழுப்பி செப்பினார் காரணத்தை காப்பில் ஒரு சீரு கனிவாய் மிக திறந்து தார்பிரியமாக சாற்றினாரெம்பெருமாள் மகனே இவ்வாய்மொழியை வாகுக்கும் காண்டமதுக்கு உகமோரறிய ஊரை நீ முதற் காப்பாய் அதின் மேல் நடப்பு உன்னுள்ளே அகமிருந்து சரிசமமாய் நான் வகுப்பேன் தான் எழுது காண்டமதை நான் உரைக்க நீ எழுதி நாடுவதினாலறிய யான் உரைக்க நீ எழுதி அன்போர்கள் தங்கள் முன்னே வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா பழித்தோர் நகைத்தோர் பதில் எதிரியாய் பறைந்தோர் கழித்தோர் வறுமை கண்டு காடு நரகம் புக்கிடுவார் மலடியும் மிக்கதையை மாவிருப்பத்தோடிளகி தலமளந்தோனை நாடி தான் கேட்பாளமாகில் என்னானை பார்வதியாள் ஏகாபரத்தின் தன்னானை உன்னானை மதலை உடனே கிடைக்குமடா குட்டமது கொண்டோர் குணம் வைத்து கேட்பாரேல் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை